இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, உண்மையாவே இது பேய் வர்றதுக்கான அறிகுறி தான். ஐயோ, யாரு? ஐயோ, பேய் சார், என்ன விட்டுருங்க. நான் பாவம். என் பொண்டாட்டி இந்த விஷயத்துல உங்களை விட சீனியர். என்ன விட்டுருங்க பேய் சார். ஐயோ, ஐயோ, சிலைய காணாமே. ஐயோ, இங்க தானே வச்சேன். எங்க போச்சு? எங்க போச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை பேய் தூக்கிட்டு போயிடுச்சா? காலையில எழுந்து பார்க்கும்போது அந்த சிலை இல்லைன்னா அந்த சிவா கண்டிப்பா ஏன் மேலதான் சந்தேகப்படுவான். ஐயோ, அப்ப அவ்வளவுதான். ஐயோ, நான் இல்ல, என்ன விட்டுருங்க. மாப்பிள்ள சொல்றது உண்மையோ பொய்யோ, ஆனா சாமி விஷயம் ஒரு தடவை நம்ம எல்லாரும் தேடிதான் பார்ப்போமே. இல்லனா மனசு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும். நீங்க யாரும் எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் தான் தேடி பார்க்கலாமே. இவங்க சொல்ற மாதிரி ஏதாவது சாமி சிலை இருந்தா அது நமக்கு நல்லது தானே. சரி, வாங்க எல்லாரும் போய் தேடுவோம். வாங்க, கரெக்ட். வாங்க எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க, கடவுளை தேடுவோம். எங்கடா பார்த்த? அங்க போய் தேடுங்க, நல்லா தேடுங்க. அங்கதான் வேலை இல்லடா. நீங்க எப்படி போய் தேடுங்க. போங்க, நல்லா தேடுங்க. எங்க தேடுறது? கபிலா, எங்க நீ இருக்கு? அப்படி பாரு. போங்க, நல்லா தேடுங்க. கடவுள் இங்கதான் இருக்காரு. போங்க, போங்க. அட போங்க. அக்கா, எங்க போறீங்க? இல்லக்கா, நாங்க இங்க தேடிக்கிறோம். நீங்க அங்க போய் தேடுங்க. சரி. கடவுள் எனக்கு கிடைச்சிட்டாரு. கடவுள் இங்க இருக்காரு, என் கண்ணு முன்னாடியே நிக்கிறாருங்க. வாங்க, எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க. அட வாங்க, என்ன வந்துட்டீங்க? வாங்க எல்லாரும் வாங்க. பாருங்க, பாத்தீங்களா கடவுள? பாத்தீங்களா, என் கனவு உண்மையாயிருச்சு. கடவுள் இங்கதான் இவ்வளோ வருஷமா இருந்திருக்காரு. நான் சொல்லும் போது யாராவது நம்புனீங்களா? இப்ப என்ன சொல்றீங்க? யோ, இது ஆண் தெய்வ சிலை இல்லையா? பெண் தெய்வம். என்ன இது? நான் பார்க்கும்போது ஆண் தெய்வ சிலை தானே இருந்துச்சு. எப்படி சிலை மாறுச்சு? ஒருவேளை இதுதான் அந்த சிலையா? ஒரே குழப்பமா இருக்கே. நம்ம குலதெய்வம் இந்திரா. மாப்பிள்ள கனவுல வந்தது நம்ம குலதெய்வம் தான். என்ன கபிலா இந்த நேரத்துல? வர்மா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன? ட்ரக் இருக்கிற சிலை கிடைச்சிருச்சு. என்னடா சொல்ற? எங்க இருக்கு? என்னோட வீட்டுல தான் இருக்கு. ஓ வீட்லயா? அங்க எப்படி வந்துச்சு? அதுதான் எனக்கும் புரியல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல சாமி வந்ததா சொல்லி எல்லாரும் வீட்டுல சிலை இருக்கான்னு தேடணும். பார்த்தா உண்மையாவே சிலை இருந்துச்சு வர்மா. அப்புறம் எங்க அப்பா அதுக்கு பூஜை பண்றதுக்காக வீட்டுக்கு எடுத்துட்டு வர சொன்னாரு. அதை நான் தூக்கிட்டு வந்து இங்க வச்சேன்.
வச்சிட்டு பார்த்தா கையில ஏதோ பவுடர் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. என்னடா ஏதோ ஸ்மெல் பண்ணி பார்க்க போய் தான் நானே ஷாக் ஆயிட்டேன். ஆனா நான் ட்ரக்க வச்சது வேற சிலையில. இப்ப எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது எங்க குலதெய்வ சிலை. இதுதான் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. சிலை எப்படி மாறுச்சுன்னு தெரியல. ஏய் கபிலா, சிலைய நீயே எடுத்து வச்சுட்டு அழகா கதை சொல்ற. டேய், யார ஏமாத்த பாக்குற? என்ன எனக்கு தெரியாம தனியா பிசினஸ் டீல் பண்ணலாம்னு பாக்குறியா? ஏண்டா, என்கிட்ட சொல்லுதான் நானே அதை கொடுத்துருப்பேனே. எதுக்கு இப்படிலாம்? வர்மா, என்ன பேசிட்டு இருக்க? நான் ஏன் வர்மா இதெல்லாம் பண்ண போறேன்? நான் எப்படா உன் வேலையை முடிச்சுட்டு இதுல இருந்து ஒதுங்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன். நான் போய் இந்த வேலையெல்லாம் செய்வேனா? அதுவும் ஒன்னை எதிர்த்து பிசினஸ் எல்லாம் பண்ற அளவுக்கு எனக்கு தைரியமே இல்லை வர்மா. வர்மா, எனக்கு என்னமோ போலீஸ் எல்லாம் போடுற ஸ்கெட்சோன்னு தோணுது. எப்படி சொல்ற? அன்னைக்கும் இதே மாதிரி தான் என்ன கொடோனுக்கு வர வச்சு என் மூலமா உன்னை பிடிக்க பிளான் பண்ணாங்க. இப்பவும் அதே மாதிரி இது எப்படியும் உங்ககிட்ட நான் எடுத்துட்டு வந்துருவேன். அப்போ என்ன ஃபாலோ பண்ணி உன்னை பிடிக்க பிளான் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் வர்மா. சிலை எங்க கிட்ட இருக்கிறது கபிலனுக்கு தெரிஞ்சிருச்சு. எங்களை மீறி நடந்துருச்சு. எங்களால எதுவுமே பண்ண முடியல. ஆனா இன்னும் அந்த ட்ரக்ஸும் சிலையும் இங்கதான் இருக்கு. எப்படியும் கபிலன் அந்த வர்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்க தான் பாப்பான். எப்ப வேணும்னாலும் அவன் இங்க இருந்து சிலையை எடுத்துட்டு போலாம். அவனை விடக்கூடாது. எங்களுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் வேணும். எல்லாரும் மப்டியில வாங்க, கொஞ்சம் குவைக்கா. ஓகே, வந்துருவாங்கல்ல? வந்துருவாங்க. ஆனா மார்னிங் வரைக்கும் நாம தான் பாத்துக்கணும். இப்படி சொதப்பிடுச்சே. விடு ஐலி, நம்மளை தாண்டி கபிலனால எதுவுமே பண்ண முடியாத. பிரதர், இன்னும் முழிக்கிறீங்க? சாமி உங்க கனவுல தானே வந்துச்சு. அட ஆமா சிவா. ஆனா எனக்கும் எப்படி சிலை மாறுச்சுன்னு தான் ஒரே குழப்பமா இருக்கு. ஒருவேளை நீ ஏதாவது மாத்திருப்பியோ? என்ன? இல்ல இல்ல சும்மா சும்மா நீ பண்ணிருக்க மாட்ட. நீ தான் ரொம்ப நல்லவனாச்சே. அதான் என்னன்னு பார்க்கலாம் நீங்க வந்தேன். பார்த்தா என்ன மாதிரியே உனக்கு டவுட் வந்திருக்கும் போல. அதனாலதான் நீ இங்க வந்திருக்க இல்ல? சரி, ரொம்ப யோசிக்காதீங்க. டயர்ட் ஆயிடுவீங்க. போய் தூங்குங்க, போங்க. போங்கன்னு சொன்ன இங்கேயே நிக்கிறீங்க, போங்க. அட போறேன்பா. சில எப்படி மாறுச்சுன்னு தெரியலையே. என்ன? போறேன் 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 போறேன்.